ஓகே. ஸோ இது வரைக்கும் இந்த சீரீஸில் உங்களுக்கு எதுவும் டவுட்டு அந்த மாதிரி இது புரியலை க்ளீன் ஆர்கிடெக்சர் அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்ன பாயிண்ட் உங்களுக்கு புரியலையோ அதை மென்ஷன் பண்ணுங்கள், நான் கரெக்டாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அண்ட் தொடர்ந்து இந்த வீடியோ நம்ம இத்தனை கண்டென்ட்டாக போடுறேன்னா ஒரே இதை போட்டால் ரொம்ப லென்த்தாக இருக்கும், உங்களுக்கு வந்து புரிய இதாக இருக்கும். அப்படிங்கிறனால தான் நான் ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொரு வீடியோவாக போட்டுட்டேன். அண்டு இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் ஃப்ளட்டர் அப்படிங்கிற ஒரு இதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் படிச்சிருங்க. இந்த ஆர்கிடெக்சர் இருந்தால் போதும், நீங்கள் எந்த ஆப்பை வேணாலும் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து கியூபிட் யூஸ் பண்ணுறதுனால ரொம்பவே யூஸ்ஃபுல். ஸோ அதனால் எந்த ஒரு வீடியோவுமே மிஸ் பண்ணிடாதீங்க, எல்லா வீடியோவும் பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இப்போ நான் ஃபைனல் வீடியோ வந்துட்டேன், அதாவது பேஜுக்குள்ளே இங்கே க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே வீடியோ லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் சர்க்கிளில் யாருக்கெல்லாம் இது தேவைப்படுதோ அவங்களுக்குலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி வைங்க. அண்ட் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் சொன்ன மாதிரி கியூபிட்டு ஸ்டேட்டு இந்த மாதிரி எல்லா செக்ஷனுமே ப்ராப்பராக பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக என்ன சொல்லியிருந்தோன்னா இந்த யூஏல வந்து நம்ம ஏபிஐ கால் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னா இந்த கியூபிட் இருக்குல்ல, இந்த ஃபங்க்ஷன் இதை வந்து நம்ம இந்த ஸ்க்ரீனில் நம்ம கால் பண்ணி விட போகிறோம். அதுக்கு நம்ம வந்து இதை டேரெக்டாக எதில் கால் பண்ணலாம் அப்படின்னா இனிட் ஸ்டேட்டில் கால் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இனிட் ஸ்டேட்டை இப்போ கால் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டேட்லெஸ்ஸை வந்து ஸ்டேட் ஃபுல்லாக மாற்றிக்கிறோம். ஸோ ஸ்டேட் ஃபுல்லாக மாற்றிக்கிட்டேன், இனிட் போட்டுட்டேன். இங்கே வந்து நம்ம கால் பண்ணலாம். அதுக்கு பிளாக் ப்ரொவைடர், ஓகேங்களா, பிளாக் ப்ரொவைடர் டாட் ஆஃப் போட்டுக்கோங்க. இந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி கியூபிட், அதாவது எந்த கியூபிட்டை நம்ம கால் பண்ண போகிறோம், ஹோம் கியூபிட். ஓகேங்களா? ஸோ ஹோம் கியூபிட்டை இந்த மாதிரி இதுக்குள்ளே போட்டுக்கோங்க. போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிடலாம். இப்போ டாட் வச்சிங்க அப்படின்னா நமக்கு அந்த மெத்தட் வந்துடும். என்னது, கெட் ஹோம் ஸ்க்ரீனா? ஸோ அது வந்துடும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரீன் ரீசெட் ஆகும்போது இனிட் ஸ்டேட்டு கால் ஆகும். இனிட் ஸ்டேட்டில் ஹோம் கியூபிட்குள்ளே உள்ள இந்த ஃபங்க்ஷன் என்னது அப்படின்னா இந்த இருக்குது, இது வந்துடும். இப்போ இங்கே நடக்கும்போது யூஸ் கேஸ் நடக்கும்போது நேராக அங்கே போகும், ரெப்போசிட்டரி போகும். அங்கேருந்து டேட்டா சோர்ஸில் இருந்து டேரெக்டாக கிளைண்ட்டுக்கு போயிடும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். ஸோ அங்கே போய் டேட்டாவை நமக்கு ஃபெச் பண்ணி அதே தான் வரிசையாக அப்படியே ரிட்டர்ன் பண்ணி நேராக கியூபிட் வரைக்கும் வரும். கியூபிட்லேருந்து சக்ஸஸ் ஸ்டேட் வழியாக நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ சக்ஸஸ் ஸ்டேட்லேருந்து எப்படி எடுத்து இங்கே டிஸ்பிளே பண்ணுறது தான் இப்போ அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ என் பாயிண்ட் என்ன, ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருந்தோம், என் பாயிண்ட்டுக்கு இப்படி ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தோமா, கர்லி பிரேஸ் போட்டு என் பாயிண்ட் எங்கே இருக்குது, இதில் வச்சுருக்கோம் ஏபிஐ கான்ஸ்டன்ட்டில் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் என் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த என் பாயிண்ட் எப்படி எடுக்கலாம்னா ஏபிஐ கான்ஸ்டன்ட் டாட் என் பாயிண்ட் இப்படி போட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏபிஐ கான்ஸ்டன்ட்ஸ் டாட் என் பாயிண்ட். ஓகேவா? இது தேவையில்லை போல், டைரெக்டாகவே போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இந்த இதில் என்ன இருக்குன்னா ஜஸ்ட் இந்த ஒரு நேம் தான் இருக்குது, ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற நேமு இதில் இருக்குது. டைரெக்டாகவும் தூக்கி போட்டுக்கலாம் இது, ஆனால் அது ஒரு நீட்டாக ஒரு இதாக தெரியாது, ஸ்ட்ரக்சராக. இங்கே ஸ்ட்ரிங்கு ஒரு தனி இதாக தெரியும். ஸோ அதனால் இந்த மாதிரி கால் பண்ணி போட்டுக்கிட்டேன். இப்போ இதில் வந்து பேஸ் யூஆர்எல் இருக்குது. இப்போ இந்த பேஸ் யூஆர்எல் இங்கே போவோம். இங்கேருந்து நம்ம எங்கெல்லாம் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோமோ அங்கெல்லாம் போயிட்டு ஃபைனலாக டேட்டா சோர்ஸுக்கு வரும் இந்த இடத்துல. இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, பேஸ் யூஆர்எல் இருக்குது, /பேஸ் யூஆர்எல் இருக்கும். அது நேராக ஏபிஐ கிளைண்டில் உள்ள கெட் மெத்தடுக்கு போகும். ஏபிஐ கிளைண்டில் உள்ள கெட் மெத்தடுனா இங்கே நம்ம போட்டதான் நெட்வொர்க்கில் ஏபிஐ கிளைண்ட் அதில் உள்ள கெட் மெத்தட் இங்கே கிடச்சிருமா, அது இதை கூட நம்ம சேர்த்ததும் அந்த பேஸ் யூஆர்எல் கூடவே என் பாயிண்ட் 2 யூஆர்எல் இருக்குது, இங்கே இது நடக்கும். ஓகேங்களா? இது எல்லாம் நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் போட்டது. ஸோ பார்க்காதவங்க அதை கண்டினியூவாக நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக இது எல்லாமே புரிஞ்சிடும். எது எங்கேருந்து நம்ம கால் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ எங்கே இருக்குது ஹோம் ஸ்க்ரீன். ஓகே, ஸோ இதை போட்டுட்டோம், அவ்வளோதான். இப்போ வந்து நீட்டில் கால் ஆகிரும், டேட்டாவும் வரும். இப்போ
வர்ற ஸ்டெப்பை நம்ம எப்படி பைண்ட் பண்ணுறது தான் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டெப்பு. இது வந்து 3 டைப்ஸ் ஓகேங்களா. ஒன்று ஃபஸ்ட்டு எப்படின்னா நம்ம எப்படி வேணாலும் பைண்ட் பண்ணலாம். ஒவ்வொன்றும் எதுக்கு அப்படிங்கிறத நான் அடுத்த ஒரு தனியாக ஒன்று சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பிளாக் லிசனர்னு ஒன்று உண்டு, இன்னொன்று பிளாக் இது பில்டர், அண்ட் தேர்டு வந்து கன்சியூமர் ஓகேங்களா. 3 உண்டு. இப்போ இந்த 3மே எதுக்கு அப்படின்னா இப்போ நம்ம வந்து இதில் வந்து பிளாக் லிசனர் யூஸ் பண்ணியுமே டேட்டாவை பைண்ட் பண்ணலாம், பிளாக் பில்டர் யூஸ் பண்ணியும் பைண்ட் பண்ணலாம், பிளாக் கன்சியூமர் யூஸ் பண்ணியும் பைண்ட் பண்ணலாம். ஒவ்வொன்றும் எதுக்கு, இது இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னா பிளாக் லிசனர் அண்ட் பிளாக் பில்டர் ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸை சொல்லியிருந்தேன். இப்போ பிளாக் லிசனரை யூஸ் பண்ணும்போது லோக்கல்லே ஸ்டோர் பண்ணிக்கலாம், அதாவது சேஞ்ச் பண்ணிக்கலாம் வேரியபிளை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மேலே இந்த இடத்துல நம்ம ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து அந்த வேரியபிள் ஈக்குவல் டு டேட்டா அப்படின்னு நம்ம நமக்கு கிடைக்கிற டேட்டாவை இன்னொரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணலாம். அதுக்கு வந்து லிசனரை யூஸ் பண்ணலாம். ஆனால் இதுவே பில்டரில் அப்படி யூஸ் பண்ண முடியாது, ஸ்டோர் பண்ணிக்க முடியாது. டேரெக்டாக பில்டரில் நமக்கு கிடைக்கிற டேட்டாவை டேரெக்டாக அப்படியே என்ன நேமில் கிடைக்குதோ அது அப்படியே இங்கே டேரெக்டாக டிஸ்பிளே பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ இது பில்டர், அது வந்து லிசனர். இப்போ கன்சியூமர் எதுக்கு அப்படின்னா இந்த ரெண்டையுமே கன்சியூமரில் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் லிசனர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் பில்டர் யூஸ் பண்ண முடியாது, பில்டர் யூஸ் பண்ணால் அந்த இடத்துல உங்களால் லிசனர் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த ரெண்டையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுக்கு பிளாக் கன்சியூமர். பிளாக் கன்சியூமருக்குள்ளே இந்த ரெண்டுமே இருக்கும் ஓகேங்களா. லிசனர் வேணும்னா லிசனர் யூஸ் பண்ணிக்கலாம், அது வேண்டானாலும் எடுத்து விட்டுக்கலாம், பில்டரை மட்டும் வச்சுக்கலாம். இல்லை பில்டர் வேணும், இல்லை பில்டர் வேண்டாம் லிசனர் மட்டும் தான் வேணும் அப்படின்னா அதை எடுத்து விட்டுட்டு இதை வச்சுக்கலாம். இல்லை ரெண்டுமே வேணும் அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக அது நம்ம விருப்பம் தான், நம்மளோட தேவையை பொறுத்து. எதுக்காக அப்படின்னா இப்போ நமக்கு வந்து பில்டர் ரீடைரக்ட் ஆகுது அப்படின்னா டேட்டா எல்லாம் டிஸ்பிளே ஆகும். ஆனால் அதே சமயம் நமக்கு எங்கேயோ ஒரு இடம், இப்போ இங்கே வரேன், இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இங்கே பார்த்துக்கோங்க, இந்த இடம் இந்த காலம் இருக்கா ஓகேங்களா. இந்த காலத்தை ரேப் பண்ணி நான் வந்து கன்சியூமர் யூஸ் பண்ணிடுறேன் ஓகேங்களா. யூஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நான் பில்டர் போடுறேன். சரி, இந்த காலமை ரேப் பண்ணி நான் பில்டர் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணிவிட்டு பிளாக் பில்டர் யூஸ் பண்ணிவிட்டு அதில் கிடைக்கிற டேட்டாவை நான் இங்கே டிஸ்பிளே பண்ணி விட்டுறேன். அப்படின்னா இது என்ன ஆகும் தெரியும் ஓகேங்களா. இப்போ இங்கே இதே டேட்டா கொண்டு வந்து நான் இங்கே போட முடியுமா? முடியாது, எரர் அடிக்கும். ஏன்னா இது பாடியில் இருக்குது, இது வேறு ஆப், ரெண்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் இதுவே லிசனர் யூஸ் பண்ணியிருந்தேன்னு வைங்களேன், ஸ்டோர் ஆகிருக்கும், நான் அந்த ஸ்டோரான வேரியபிளை இங்கே காட்டியிருப்பேன். புரிஞ்சுதா? ஸோ அப்படிங்கும்போது நமக்கு ரெண்டுமே தேவைப்படுது. இங்கே டிஸ்பிளே பண்ணுறது ஜஸ்ட் பைண்ட் பண்ணுறது மட்டும்னா பில்டரே போதும். லிசனர் இருந்துச்சுன்னா நம்ம பைண்டும் பண்ணிக்கலாம், தேவையான இடத்துல வச்சு பைண்ட் பண்ணிக்கலாம், அண்டு ஒரு இதை இன்னொரு வேரியபிள்னு நேம் அசைன் பண்ணி மாற்றிக்கலாம், என்னெல்லாமோ பண்ணி இந்த மாதிரி இதுக்கெலாம் இந்த மாதிரி அது இதுன்னு மாற்றுறதுக்கு நம்ம லிசனர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் கன்சியூமர் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தேவைங்கும் போது ரெண்டையுமே யூஸ் பண்ணிப்போம் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பில்டரை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன், அப்புறம் லிசனரை பற்றியும் சொல்கிறேன், அதுக்கடுத்த கன்சியூமர், மூணையுமே சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிளாக் பில்டர், அதாவது இப்போ இனிட்டில் நம்ம கால் பண்ணிட்டோம், இங்கே வந்து பிளாக் பில்டர் மூலமாக டேட்டாவை எப்படி பைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பில்டர் ரப் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே பிளாக்னு மாற்றிடுங்க, பிளாக் பில்டர் ஓகேங்களா. பிளாக் பில்டர்னு மாற்றிக்கிச்சு. நெக்ஸ்ட்டு இது பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஸ்டேட்டும் கியூபிட்டும் இங்கே கால் பண்ணணும். கியூபிட் என்னது? ஹோம் கியூபிட் கமா ஹோம் ஸ்டேட் ஓகேங்களா. ஹோம் ஸ்டேட் ரெண்டுமே கால் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு கான்டெக்ஸ்ட்டு கமா ஸ்டேட்டை உள்ளே கொண்டு வந்துடுங்க ஓகேங்களா. ஸ்டேட் போட்டோம். இப்போ இவ்வளோ தான். இப்போ இந்த இடத்துல நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா இங்கே வந்து நம்ம வந்து கண்டிஷன் போட்டு நம்ம கால் பண்ணிக்கலாம். இப்போ இஃப் ஸ்டேட் இஸ் ஹோம் லோடிங் ஸ்டேட் ஓகேங்களா. இப்போ ஹோம் லோடிங் ஸ்டேட் அப்படின்னா ரிட்டன் சர்க்குலர் ப்ராக்ரஸ் இண்டிகேட்டர் போட்டுக்கோங்க. சர்க்குலர் ப்ராக்ரஸ் இண்டிகேட்டர் ஓகேங்களா. எல்ஸ்
இஃப் ஸ்டேட் என்ன ஸ்டேட் இருக்கு, சக்ஸஸ் ஸ்டேட். ஓகேங்களா, ஹோம் சக்ஸஸ் ஸ்டேட் இப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த டேட்டா டிஸ்பிளே வேண்டியதான். இந்த ரிட்டர்ன் ஆகுதுல, இதை டிஸ்பிளே பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ அடுத்த வரேன், எல்ஸ் இஃப் என்ன ஸ்டேட்டு, ஸ்டேட் இஸ் ஹோம் எரர் ஸ்டேட். ஓகேங்களா, ஹோம் எரர் ஸ்டேட் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு ரிட்டன் கொடுத்துட்டு சும்மா ஒரு டெக்ஸ்ட்டு, சும்மா நம்ம எரர் வந்தால் என்ன காட்டலாம், டோஸ்ட் மெசேஜ் கூட காட்டலாம், நம்ம விருப்பம்தான். நான் வந்து சும்மா ஒரு டெக்ஸ்ட்டில் எரர் அப்படின்னு போட்டு ஸ்டேட் டாட் மெசேஜ், அதாவது எரர் மெசேஜை டிஸ்பிளே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இங்கே ஒரு எரர் அடிக்க பார்த்தீங்களா, அது என்னென்னா இந்த மூணுமே நடக்கலை அப்படின்னா ஜஸ்ட்டு ரிட்டன்னு போட்டு சைஸ் பாக்ஸ் கொடுத்தாலும் சரி, நமக்கு என்ன இங்கே டிஸ்பிளே ஆக்க நினைக்கிறீங்களோ அந்த இதை கொடுத்துக்கலாம். நான் வந்து எதுவுமே தெரியக்கூடாது கொடுக்கேன், சைஸ் பாக்ஸ் சும்மா போட்டு விட்டேன். ஓகேங்களா, ஸோ இந்த எரர் போய்ட்டு இது வந்து பிளாக் பில்டர். ஓகேங்களா, இதை செட் பண்ணிட்டோம். இப்போ இதில் கிடைக்கிற சக்ஸஸ் ஸ்டேட்டில் தானே நமக்கு டேட்டா கிடைக்கும். இதை அப்படியே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி இந்த நேமுக்கு பதிலாக ஸ்டேட்டு டாட்டு ஹோம் என்டிட்டிக்குள்ளே தான் இருக்குது. ஸோ என்டிட்டி நேம். ஓகேங்களா, இப்போ ஒன்ஸ் ஹோம் ஸ்டேட் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா ஹோம் என்டிட்டி இதில் என்ன இருக்குது, நேமு ஐடி எல்லாமே இருக்கா, இது நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். அதில் உள்ள நேமை டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு தான் நான் போட்டிருக்கேன். இதில் நேமுக்கு பதிலாக என்ன வேணாலும் வருதோ அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நேமு டேட்டாலாம் இருக்குது. டேட்டாலாம் கொடுத்தோன்னா டேட்டாக்குள்ளே இருந்து ஏரு இந்த மாதிரி என்னெல்லாம் வருதோ அது எல்லாத்தையுமே நம்ம போட்டுக்கலாம். இப்போதைக்கு ஒரு டெஸ்ட்டுக்காக நான் நேமை மட்டும் டிஸ்பிளே ஆனால் போதும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இப்போ நம்ம ரன் பண்ணிக்கலாம். நான் ரீஸ்டார்ட் கொடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எரர் வருது, பிளாக் ப்ரொவைடர் கால்டு கண்டெக்ஸ்ட் கண்டெயின் கியூபிட். ஓகே, இந்த எரர் எதுக்கு வருது அப்படின்னா நம்ம வந்து மெயின் ஸ்க்ரீன் இருக்குல்ல, அதில் வந்து இந்த ப்ரொவைடரை கால் பண்ணலை. ஸோ அதனால தான் இந்த எரர் அடிக்கி. இந்த மாதிரி எரர் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து மெயின் ஸ்க்ரீனில் நீங்கள் செக் பண்ணுங்கள் ப்ரொவைடரை கால் பண்ணியிருக்கீங்களான்னு. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொவைடருக்கான எதுவுமே நம்ம பண்ணிக்கல. ஸோ அதனால தான் இந்த எரர் வந்திருக்கு. ஸோ அதை இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ரன் அப் இதில் மல்டி ப்ரொவைடர் அப்படின்னு போட்டுக்கோங்க. எப்போவுமே நீங்கள் மல்டி ப்ரொவைடரை யூஸ் பண்ணுங்கள். மல்டி பிளாக் ப்ரொவைடர் இதில் பிளாக் ப்ரொவைடர் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு என்ன கியூபிட் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஹோம் கியூபிட் தானே யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹோம் கியூபிட் அதை கொடுத்துக்கோங்க, ஹோம் கியூபிட். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா ஹோம் கியூபிட் கொடுத்த உடனே அங்கே நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம்ல யூஸ் கேஸ், அது இதில் வந்துட்டு இப்போ யூஸ் கேஸோட அப்ஸ்ட்ராக்ட் வந்திருக்கும். நம்ம வந்து யூஸ் கேஸோட இம்ப்ளிமெண்ட் அந்த இதை போட்டுக்கிறேன், ஹோம் யூஸ் கேஸ். இப்போ ஹோம் யூஸ் கேஸ்க்குள்ளே என்ன இருக்கும், ஹோம் ரெப்பாசிட்டரி. ஓகேங்களா, ஸோ ஹோம் ரெப்பாசிட்டரி இம்ப்ளிமெண்ட். ஓகேவா, ஓப்பன். ரெப்பாசிட்டரி இம்ப்ளிமெண்ட்டுக்குள்ளே என்ன இருந்துச்சுன்னா டேட்டா சோர்ஸ். ஓகேங்களா, டேட்டா சோர்ஸ். ஸோ டேட்டா சோர்ஸ் ஹோம் டேட்டா சோர்ஸ் இம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா, இது போட்டாச்சு, அவ்வளோதான். ஓகே, இப்படி போட்டுருங்க. போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த சைல்டில் இதை அப்படியே ரிப்ளேஸ் பண்ணி விட்டுறணும். ஓகே,
ஓகே, பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இங்கே வந்து மல்டி ப்ரொவைடில் வந்து எல்லாத்தையுமே கால் பண்ணிடுறோம். என்னென்னா ஹோம் கியூபிட்டு, ஹோம் யூஸ் கேஸ், அதாவது கியூபிட்குள்ளே கால் பண்ணுறது என்னது யூஸ் கேஸ் வரும். யூஸ் கேஸ்க்குள்ளே ரெப்போசிட்டரிக்குள்ளே டேட்டா சோர்ஸ் ஃபைனலாக. ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் போட்டுட்டோம். இது எதுக்காக நான் மல்டி பிளாக் ப்ரொவைடர்னு சொல்கிறேன்னா, நம்ம வந்து ஹோம் கியூபிட்டை மட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ப்ரொஃபைல் கியூபிட்லாம் பண்ணுவோம். அப்புறம் அடுத்தடுத்து நீங்கள் ஒரு ஆப்பில் என்ன ஒரு கியூபிட்டாக இருக்க போது, ஒவ்வொரு செக்ஷனுக்குமே ஒவ்வொரு கியூபிட் நிறையா இருக்க போகுது. அதனால் மல்டி ப்ரொவைடர் போட்டிங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் அடுத்த ப்ரொவைடர் விஷயமா பண்ணுறீங்க அப்படின்னா இது இப்படி காப்பி பண்ணிவிட்டு இங்கே ஒரு கமா போட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்கே ஹோமுக்கு பதிலாக ப்ரொஃபைல் யூஸ் பண்ண போகிறீங்க இந்த மாதிரி. ஸோ இப்படி வரிசையாக நம்ம போட்டுக்கிற வேண்டியதான். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு கியூபிட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே ப்ரொவைடர் செட் பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி தான் எரர் அடிக்கும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இதை நீங்கள் போட்டுட்டிங்களா? இப்போ நம்ம ரீஸ்டார்ட் கொடுத்துடலாம். இங்கே பார்த்துக்கோங்க, நமக்கு வந்து அந்த எரர் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல் இஸ் நாட் சப் டைப் ஆஃப் ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு எரர் வந்திருக்கு. ஸோ நமக்கு வந்து டேட்டா ரன் ஆகிட்டு. இங்கே பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் நான் இங்கே வந்துக்கிறேன். இங்கேனா ஓகே, இங்கே பாருங்கள் ரிசல்ட்டில் வந்து நமக்கு டேட்டா கிடச்சிருக்கு. அதாவது நேம் வந்து கூகுள் பிக்சலில் இருக்கட்டும் எல்லாமே நமக்கு வரிசையாக வந்து கிடச்சிட்டு, அதுக்கப்புறம் இங்கே தான் ஏதோ ஒரு இடத்துல மட்டும் எக்ஸெப்ஷன் அடிச்சிருக்கு. ரிசல்ட் அந்த இடத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு போகலாம். நமக்கு வந்து பிரிண்ட் கிடச்சிருக்குல்ல, அங்கே நம்ம ஃபஸ்ட்டு போகலாம். ஓகே, டேட்டா சோர்ஸில் கிடச்சிருக்கு. கிடச்சி மாடல் கிளாஸில் நம்ம அதை புஷ் பண்ணி விட்ருக்கோம். ஓகே, இப்போ பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏபிஐ கால் நடக்குது. அதாவது ஏபிஐ கால் பண்ணிட்டோம். இங்கே கெட் ஹோம் ஸ்க்ரீன் அந்த இதுக்கு போகுது. ஓகேங்களா? இங்கெல்லாம் கரெக்டாக கியூபிட்குள்ளே வருது. கியூபிட்குள்ளே வந்து கரெக்டாக ஏபிஐ கால்லாம் நடக்குது. இங்கே ரெஸ்பான்ஸ்லாம் ரிட்டன் ஆகுது. ஏன்னா இங்கே பாருங்களேன், அதாவது கன்சோலில் பாருங்கள், நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கிது நமக்கு டேட்டா. அதாவது என்னென்ன டேட்டாலாம் நமக்கு ரெஸ்பான்ஸில் வருதோ அந்த டேட்டா எல்லாமே கிடச்சிட்டு. ஆனால் நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எமுலேட்டரில் பாருங்கள் எரர் அன்அக்செப்டட் ரெஸ்பான்ஸ் டைப் அப்படின்னு வருது. இதில் நமக்கு என்ன வரணும் அப்படின்னா இதுதான் வரணும் நம்ம கொடுத்த. இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்ன போட்டிருக்கேன், ஸ்டேட் ஹோம் என்டிட்டி அதில் உள்ள நேம், அதாவது ஹோம் என்டிட்டியில் உள்ள நேம் வரணும் அப்படி தான் நான் கொடுத்துருக்கேன். ஆனால் நமக்கு வந்ததை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எரர் வருது. ஸோ இந்த எரர் எதுக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இதில் என்ன நேம் வந்திருக்கணும், ஹோம் என்டிட்டி நேம் இருக்குல்ல, இதில் என்ன நேம் வந்திருக்கணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இது வந்திருக்கணும், கூகுள் பிக்சல் 6 ப்ரோ இந்த இது தான் வந்திருக்கணும் நமக்கு. ஆனால் நமக்கு வந்து ஒரு எரர் வருது. என்ன மாதிரி எரர் வருதுன்னா இங்கே பாருங்கள் எக்ஸெப்ஷன் போட்டோம்ல அதில் காட்டுறாங்க. ஸோ அதில் பாருங்கள். ஓகே, இதில் நம்ம எக்ஸெப்ஷன் போட்டிருக்கோம்ல எரர் வந்தால், ஸோ அந்த இது இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. டைப் லிஸ்ட் டைனமிக் இஸ் நாட் சப் டைப் ஆஃப் மேப் ஸ்ட்ரிங் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது இதில் என்ன ஆச்சுன்னா இங்கே பார்த்துக்கோங்க, இந்த மாடல் கிளாஸ் இருக்குல்ல, இந்த மாடல் கிளாஸ் வந்து எப்படி கால் ஆகியிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்த உடனே மாடல் கிளாஸ் கால் ஆகியிருக்கிறது என்னதுன்னா மேப்பு யூஸ் பண்ணி தான் கால் ஆகியிருக்கு. அதாவது நம்ம வந்து இதை வந்து அறையில் இருந்து எடுத்துக்கலை, அதாவது மேப் மூலமாக தான் இது கால் ஆகியிருக்கு. ஆனால் இங்கே என்ன மாதிரி சொல்லுது அப்படின்னா அறையாக தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுது. அதாவது இந்த டேட்டா வந்து இப்போ இந்த ரிசல்ட் இருக்குல்ல, ரிசல்ட் வந்து ஒரு அரே. ஓகேங்களா? இங்கே பாருங்கள் அறையாக இருக்குது. ஆனால் நம்ம வந்து மாடல் கிளாஸ் நான் க்ரியேட் பண்ணது வந்து மேப்னு க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த இஷ்யூ வந்திருக்கு. இப்போ இது வந்து அறையாக இருக்குது. ஸோ அந்த அறையை வந்து நம்ம எடுத்துடலாம். ஸோ அதுக்கு வந்து நான் ஜஸ்ட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் 0 இப்படின்னு ஒன்று கொடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ என்னென்னா இது வந்து இப்போ இங்கே அறையாக இருக்குது, ரிசல்ட் வந்து அறையாக இருக்குது. நம்ம இந்த 0 யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து மேப் ஆகிரும், அதாவது இந்த அரே ரிமூவ் ஆகிரும். ஸோ உள்ள ஏரியாக்குள்ளே வந்துடும். இப்போது இது வந்து மேப்பாக உள்ளே போகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம போட்டு வச்ச மாதிரி எல்லாமே கரெக்டாக நடந்துடும். அண்ட் இப்போ இந்த இஷ்யூ வந்ததுனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேட் போடுறோம்ல, அது அதுக்கு தான். இப்போ உங்களுக்கு காட்டுறேன்.
ஹோம் ஸ்க்ரீன். இங்கே பார்த்துக்கோங்க, இந்த ஸ்டேட் ஒன்று நான் பில்டு போட்டிருக்கேன்ல, இதில் வந்து இதுக்கு நமக்கு இங்கே பார்த்தீங்களா ஹோம் எரர் ஸ்டேட் அப்படின்னு வருதா. ஸோ இதுக்கு தான் அந்த ஸ்டேட்டை வச்சு நம்ம ஸ்டேட் பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹோம் சக்ஸஸ் ஸ்டேட் அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த இடத்துல நமக்கு எரர் வராது. ஓகேங்களா. ஸோ இப்போ எரர் வந்ததுனால ஃபஸ்ட்டு இனிட் ஸ்டேட் கால் ஆகுது. அது கால் ஆகி முடித்ததும் சக்ஸஸாக எரர் ஸ்டேட்டா அந்த ரெண்டில் ஒன்றுக்கு தான் போகும். ஏன்னா நம்ம வந்து கரெக்டாக பாஸ் பண்ணலை. இங்கே டேட்டா சோர்ஸு அறையாக இருந்ததை, அதாவது மேப்னு கிரியேட் பண்ணிவிட்டு அறையை பாஸ் பண்ணதுனால தான் இந்த இஷ்யூ வந்தது. ஸோ அதனால் எரர் ஸ்டேட் தான் கால் ஆகியிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து கரெக்டாக இதில் 0 போட்டு இதை வந்து நம்ம அறையிலேருந்து எடுத்துட்டோம். இப்போ நான் ரீஸ்டார்ட் கொடுக்குறேன். ஓகே, இங்கே பாருங்களேன், கரெக்டாக கூகுள் பிக்சல் 6 ப்ரோ வந்துட்டா. நம்ம அதை தான் இங்கே போட்டிருக்கோம். ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இந்த இருக்குது. அதாவது சக்ஸஸ் ஸ்டேட் இருக்குல்ல, அதுக்குள்ளே அதாவது சக்ஸஸ் ஸ்டேட் நடக்குதான்னு பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இனிட் ஸ்டேட் கால் ஆகிருக்கு, அப்புறம் ரிசல்ட்டு கிடச்சிருக்கு, சக்ஸஸ் ஸ்டேட் வந்துட்டு. ஓகேங்களா. ஸோ அதனால தான் சக்ஸஸ் ஸ்டேட் வந்த உடனே இந்த ஏரியா நடந்திருக்கு. இதுவே ஹோம் ஸ்டேட்டு, அதாவது ஃபெயிலியர் வந்துச்சுல்ல, எரர் ஸ்டேட் வந்தப்போ இது நமக்கு நடந்தது. இங்கே வந்து ஒரு எரர் மெசேஜ் வந்துருக்குச்சு இதுக்கு முன்னாடி. அதில் பார்த்தீங்கன்னா எரர் என்ன மெசேஜோ இந்த மெசேஜ் வந்திருக்கும், அந்த எரரோட மெசேஜ் இதில் காட்டியிருக்கும். ஸோ இது வந்து எரர் ஸ்டேட்டு ஃபஸ்ட்டு வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சக்ஸஸ் ஸ்டேட்டு, அதில் வந்து ஸ்டேட்டுக்குள்ளே ஹோம் என்டிட்டிக்குள்ளே நேம் இருந்தது. ஸோ அதை அப்படியே எடுத்து போட்டோம். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். இது வந்து பிளாக் பில்டர். ஓகேங்களா. பிளாக் பில்டர் யூஸ் பண்ணி நம்ம இப்போ பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஓகே, அவ்வளோதான். ஸோ இதுதான் இது. இப்போ வந்து நம்ம வந்து பிளாக் பில்டரை யூஸ் பண்ணி டேட்டாவை பைண்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு நேம் மட்டும் பைண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை தவிர்த்து வேறு எதுனாலும் நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். டேட்டா டேட்டா மாடல். ஓகே, டாட் ப்ரைஸை மட்டும் கொடுங்க. ஓகே, நல் செக் பண்ண சொல்லுது. ஸோ நல் செக் பண்ணிட்டேன். நல்லு. ஓகேங்களா. அதாவது இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஐடி இருக்குல்ல, இதில் வந்து ப்ரைஸ்னு ஒன்று இல்லை. அதாவது இங்கே பாருங்களேன், டேட்டாவே நல்லுன்னு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த நல்லு வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ டேட்டா இருந்துச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்துடும். ஸோ அதனால் நம்ம வந்து என்ன இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அதுக்கு வந்து போஸ்ட்மேனில் செக் பண்ணிவிட்டு எந்தெந்த டேட்டா இருக்குது அதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்து பிளாக் பில்டர் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த நான் பண்ண போகிறது பிளாக் லிசனர் பண்ண போகிறோம். ஸோ பிளாக் லிசனர் ஒன்றுமே இல்லை, அதே தான். இப்போ வந்து இந்த பில்டருக்கு பதிலாக லிசனர்னு மாற்ற போகிறோம். ஓகேங்களா.